அபிராமி. இவளை செத்தாலா இல்ல எவனாவது கொன்னானான்னு ரிப்போர்ட்டை பக்காவா ரெடி பண்ணி என் டேபிளுக்கு அனுப்பு. அப்புறம் நேரா மாறன்னு நான் சொல்றேன், புரியுதா? திவாகரு, என் சர்வீஸ்ல ஒன்ன மாதிரி சின்சியரை நிறைய பார்த்துருக்கேன். அடக்கி வாசி இல்ல தொப்பி தெரிச்சிரும், ஜாக்கிரதை. வையாபுரி சார், அது கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு செருப்பு இருந்ததுல? ஆமா சார். அது இந்த டெட் பாடி கிட்ட எப்படியா வந்துச்சு? நான் தான் சார் பணத்து பக்கத்துல போட்டேன். டெட் பாடி வரும்போது செருப்பு எடுத்துட்டு வந்து நீ போட்ட? ஆமா சார். என்ன புத்திசாலியா நீ? அந்த தொப்பியை கொஞ்சம் கழட்டேன் சார். என்ன சார்? இந்த உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னல? ஆமா சார். காலடி விட்னஸ் நீயே கொண்டு வந்திருப்பியோ? உழைச்சு புடுங்க, ஜாக்கிரதை. இனிமேல் என்ன கேட்காம ஏதாவது செஞ்சேன்னு போய் ப்ரொமோஷன் இல்ல, அந்த பணத்து முடிய உன்னைய வச்சு புதைச்சிருவேன். விளங்குச்சா? சரிங்க சார். அடிச்சதுக்கு சாரி. வதகா யகா வதகா. என்ன வலிக்கண்ணே? வா. என்ன வலி? பையில என்னது? இன்னைக்கு என் வீட்ல மீனை வத்துட்டு மீன் குழம்பு வைக்கலான்னுக்கிறேன். நீ மத்தியானம் சாப்பிட்டுக்கு என் வீட்டுக்கு வந்துருனா? அந்த ஐரம்மா வீட்ல இருந்துச்சே, பூச்சா? அத வெட்டுறதுக்கு தானே மீனே வாங்கிட்டு வந்துக்கிறேன். அந்த பொம்பளை துப்பாக்கி காமிச்சு மாட்டுச்சுன்னா நாங்க பயந்துருவோமா? அதான் இந்த மீனை வாங்கிட்டு வந்துக்கிறேன். இது நாத்தத்துல அந்த பொம்பளை எப்படி ஊட்ட விட்டு ஓடி போகுதுன்னு பாரு. நீ உள்ள போ. சரி, நான் வரேன். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. கலியாத கல்வியும் குறியாத வயதும் ஓர் கபடபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஓர் கழுபிடி இல்லாத மகளும் சரியாத மனமும் அன்பகலாத கவனம் கோராத சந்தானமும் தாய். அச்சச்சோ, என்ன வள்ளி இது? நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, நீ பாட்டு அந்த ஓரமா நின்னு பூஜை பண்ண, நான் இங்க குந்தின்னு மீன் ஆயிரேன். ஐயா, என்ன நீ ஏன் வாந்தி அடிக்கிறப்பா? எப்ப பார்த்தாலும் புள்ள தாச்சு பொம்பளை மாதிரி அஃபெக்ட் குத்துனுக்குற. நீ வேணா பாரு, நான் பண்ற மீன் குழம்பு வாசனைக்கு என் புருஷ எங்க இருந்தாலும் நேரா ஆட்டோ எடுத்துன்னு ஊட்டாண்ட வந்துருவான். வலிக்கண்ண, உன் கப்படிக்கிற வாய் நினைச்சு உன் வீட்டுக்காரன் அப்பவே சிட்டிய விட்டு எஸ்கேப் ஆகி போட்டான். இருமா, இத்தையெல்லாம் எடுத்து வாசல கொண்டு கெடாசு ஏந்திரிப்பா. பாக்கிது பாரு. எத வாசல்ல கொண்டு போய் கடாசணுமா? இங்க பாரு, 1 கிலோ சங்கரா மீன் 120 ரூபாய், 240 ரூபாய் குத்துன்னு 2 கிலோ வாங்கினதுக்குறேன். இதெல்லாம் வெளில கொண்டு போய் கடாச முடியாது. மூடி மூச்சு பார கட்டியும் பாரு. மீன் விக்கிறவ கையிலேயே மீன் விலைய பத்தி பேசி நிக்கிறியா? பாரு, நான் கவுச்சு தூண்டுறத விட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏத்து கொண்டு போய் போடுப்போ. ஐயோ, தோ பாருடா, இன்னும் சரோசா மாமியா எப்ப நீ கவுச்சு தூண்டுறதெல்லாம் நிப்பாட்டின? ஐயோ அம்மாடி, அடுப்புல வள வச்சுக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வா கண்ணே, போ. சரி. வா. வீட்டுக்கு வந்த விருந்தாடிக்கு கொஞ்ச நான் மரியாதை கொடுக்க தாவல எடே. ஐயோ கேள்வி, இந்த அநியாயத்தை எங்கயாவது பாத்துக்கிறியா நீ? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மருமவளுக்கு மருவாதை கிடையாதா? எங்க இருந்தோ ஒண்டவத பிடாரிக்கு மட்டும் மருவாதை கிடைக்குதா? அம்மா, ஐயோ, எடுத்துட்டு போறீங்க. இன்னும் நீ இன்னதான் சாப்பிடுற? எடே எடுக்கிற
நான் வலிக்கண்ணே நான் மீன் எங்க கொண்டாந்து வச்சுனுக்குற? எந்த நேரத்துல உன்கிட்ட கொண்டாந்து காட்டினோ உங்க அண்ணே பட்டுச்சு. என் வீட்டுல செய்யவே விட மாட்டேன்றாங்க. கம்முனு போக வேண்டியது தானே. அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஆடிக்கிட்டு போனியே. என் வீட்டுல மீன் குழம்பு வைக்கிறான்னு காத்தாலே வாடின்னு சொல்லி வரவேற்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு போனியே. இப்ப என்ன உங்க மாமியார் கறி ஆக்க வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்ற? பேசி முடிச்சிட்டியா? ரொம்ப பேசுற நீ. மீன் இப்ப வரகு போறியா இல்ல நானே எடுத்துட்டு போட்டா? சரதா குடுத்துட்டு போ. சும்மா கிடைக்கிறத யார்தான் வேணான்றா? 2 மீன் துண்டு போ. என்ன நீ துணலனா எனக்கு வயித்து வலி வந்துரும். இது புதுச எப்படிதான் இதுகிட்ட மாட்டின்னு அவஸ்தைப்படுறானோ. யகா அப்படியே அந்த மீன்ல கொஞ்சமா புளிய கரைச்சி ஊத்தி மசாலா எல்லாம் நல்லா அரைச்சு போட்டு கம கமன்னு இருக்கணும். நீ செய்யற வாசனைய பார்த்து நான் ஓட அந்த துண்ணணும். குழம்புன்ற 2 பண்றேன் வா. ஒத்துமா என் வீட்டு வேலையை நானே செஞ்சுக்கிறேன். வா நீ போய் அப்படி ஓரமா கூந்து பா. ஐயா எனக்கு தெரியும் நீ பா. சமையல் பண்றாளாம். சமையல் கொள்ளாத சமையல். ஏன் எங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியாதா? வள்ளிக்கண்ணு சமைக்கிறாளாம். ஒழுங்கா வேலை நடந்துட்டு இருக்கு. அம்மாடியே இந்த நீர் யானிய நம்பவே முடியாது. வேதாளம் திடீர்னு முருங்கை மரத்துல ஏறிக்கும் இறங்கிக்கும். நீ நம்பாத பார்த்து நடந்துக்கோ. இந்த பார்க்கண்ணு இந்த சாமி கும்பிடுற இடத்த நல்லா சாணம் போட்டு கிளீன் பண்ணிட்டேன். நீ இப்போ போய் கும்பிடுமா. மாமியார் யார பார்த்து நீர் யானைங்கிற மவள ஒரு நாள் பாரு. நீர் யானை எப்படி போட்டு மெதிக்கோன்னு ஒரு நாள் மெச்சு காமிக்கிறேன். நாங்களே ஆனா உன்ன டைலாக் விட்டுக்கிறா. ஐயோ ஆச்சி என்னாச்சு? வாங்கிச்சா? அடே பாவி மகளே, ஏண்டி என்ன மோசம் பண்ணிட்ட? அடியே கற்பகம், இதுக்காக வாடி நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். சாக வேண்டிய சீக்காளி நான் இருக்கேன். என்ன குணப்படுத்துறேன்னு நீ போயிட்டேடி. கற்பகம் கண்ணை திறந்து பாருமா, அம்மா வந்திருக்கேன்டி. கண்ணை திறடி. கிழவி செத்த போனா எனக்காவது கண்ணு தோத்துருக்கா? ஏண்டி இப்படி காலகாலமா அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை கொலை பண்ணிட்ட படுபாவி. அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டேடா. மரியாதையா பேசுறே, ரொம்ப ஓவரா பேசுற. உன் பொண்ணு ஒரு கொலையும் பண்ணி பயந்து போய் தற்கொலையும் பண்ணிக்கிட்டா. நீ என்னடா என் சட்டையை பிடிக்கிற? பாரு, கெஸ்ட் ஹவுஸ் போனாலே உன் பொண்ணு அன்னைக்கு ராத்திரி நீ முடிய பிடிச்சி உலுக்கி இருக்கணும். அது முடியல உன்னால. என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொலை கிடையாதுடா. எனக்கு ஆபரேஷன் பண்ண பணம் வாங்கிட்டு வந்து என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் எதுக்கு திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கணும்? அவளை நீதானா கொன்னுட்ட? ஏய் ஓங்கி அரஞ்சனா பாரு. ஆர்ப்பாட்டம் பண்ண மரியாதை பாடி எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ற வேலையை பாரு. பாரு மரியாதை சத்தமெல்லாம் பணத்தை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணு. இல்ல போஸ்ட்மார்டம்ன்ற பேர்ல அக்குவர் ஆணையாரைய கையில கொடுத்துருவான். அம்மா பார்த்து வாழும்போது தான் கௌரவமா வாழ. அடக்கம் பண்ண மாதிரி மரியாதை எடுத்துட்டு போய் பண்றேன். முடியாதுடா, எனக்கு நியாயம் வேணும். நியாயம் வேணும், அலுமினியம் வேணும்னுட்டு ஆலை மூஞ்சி. மரியாதை எடுத்துட்டு போடி, இல்லன்னா பத்திரிக்கையில் அம்மா பொண்ணையும் பத்தி தப்பு தப்பா வந்துடும். ஜாக்கிரதா. காசு பணம் வேணா கேளு, 5-10 தரேன், எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணு. சார் ப்ளீஸ், போஸ்ட்மார்ட்டம் ஆகாம பாடி ரிலீஸ் பண்ண முடியாது.
அன்னைக்கே உன்னை அடக்கி வச்சுன்னு சொன்னல எனக்கு தெரியாதா? ஏதோ இல்லாதப்பட்ட ஜனம் திடீர்னு பொண்ணு செத்து போயிட்டா, அடக்க மாட்டேது காசுக்கு எங்கேயா போவாங்க? ஏதோ மனிதாமனத்துல காசை கொடுக்கலான்னு பார்த்தா நீ பாட்டு குறுக்கப்படுது. போஸ்ட்மார்ட்டங்கிற போஸ்ட்மார்ட்டத்துல பாவம் சின்ன பிள்ளை அக்குவர ஆணி வரையாக்கி குறுகுறா கொடுப்பாங்க. பரவாயில்லையா? வேலையா பாரு. என் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா என் பொண்ணோட முடிய பிடிச்ச தர எழுதிட்டு முடியாம என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? ரொம்ப பேசுற நீ. இதுக்கு மேல பேசணும்னு தீவிரவாதி கும்பல் உங்க ஏரியாவுக்கு அத்தனை பேர் இருந்துட்டு உள்ள வச்சிருவோம். ஜாக்கிரதை. நான் அவனை விட மாட்டேன்டா. எனக்கு நியாயம் வேணும். உனக்கு எப்படி வாங்க தெரியுமா? அப்படி வாங்கிக்க. வாங்க சார், இப்படி வாங்கிக்க. சார் தான் இந்த கேஸை டீல் பண்றாரு. அவர் கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணு. அவன் சாவுக்கு நியாயம் கேட்காம நான் விட மாட்டேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா அம்மாவை பாருடி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பயபுரி ஆம்புலன்ஸுக்கு சொல்லு. அம்மா தைரியமா இருங்க. எப்படியா தைரியமா இருக்க முடியும்? நீங்க போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து என் பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்களேயா, கொண்டுட்டீங்களேயா. உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நீங்க இப்படிதான் நிப்பீங்களா? போங்க போங்க. கற்பகம், உனக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன். கற்பகம் ஹோட்டலஞ்சோத்து கத்துற மாதிரியே கத்திக்கிட்டு நடி மீனாச்சு பார்த்து வேற கூட்டு வந்து நடுத்தருள் என்ன பஞ்சாயத்து? எனக்கு நியாயம் வேணும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கேள்வி கிடைக்கும். உங்ககிட்ட உன்னை நியாயம் கேட்க வரல. அப்புறம் எதுக்குடி ஒப்பாரி வைக்கிற? நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுக்கிறேன். ஆராண்ட போய் கேப்ப. வேற யாருக்கிட்ட? கலெக்டர் அம்மா கிட்டதா? தோ பாரா, இவெல்லாம் கலெக்டர் மாட்ட போயிடுவாளாம். அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எவனாவது வண்டிக்காரன் வந்து ஏத்திட்டு போயிடுவான். அடிபட்டு சாவாம ஓரமா போடி. சாவர என் பொண்ணு போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு வழி பண்ணாம நான் What is this? ஒரு பொம்பளை கிட்ட இப்படி நடந்துக்கிறது? Are you not ashamed for this? இப்படி எல்லாம் நடந்துக்க சொல்லி உங்களுக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்தா? உங்களுக்கு எதிரா இவங்க தர்ணா பண்ணுன்னு கூட்டத்தை கூடி உட்கார வச்சிருக்காங்க. உங்க வண்டிக்கு முன்னாடி இன்டர்செப்ட் பண்ணனும்னு முயற்சி பண்றாங்க. செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாதுல்லமா, அதுக்காக தான். What rubbish? இவங்களால எனக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளமா? என்னம்மா நாடு இருக்கிற நிலைமை தெரியாம பேசுறீங்க. ஒருவேளை இந்த அம்மா மனித வெடி உண்டா இருக்கலாம்ல? இவங்களே ஹியூமன் பாமா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நீங்கள வெடிச்சு செதறி இருப்பீங்க. Don't try to justify yourself. Apologize பண்ணுங்க. Now. என்னோட ஹையர் அத்தாரிட்டி சொல்லிட்டோம், அப்புறம் நான் கேட்கறேன். என்னமாச்சு? இந்த பொம்பளையோட பொண்ணு வந்து நான் உங்ககிட்ட கேட்கல. என்னோட ஹையர் அத்தாரிட்டிஸ் என்கிட்ட சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்குறேன். என்ன நடந்ததுமா? அம்மா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணுமா. அந்த பிள்ளை வேலைக்கு போச்சுமா. விசாரணைன்னு கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய சாவடிச்சிட்டாங்கம்மா. அம்மா, நான் என்னமா பண்ணுவேன்? அம்மா, பொண்ணு இல்லாம நான் என்னமா பொண்ணு? 5-10 தர எடுத்துட்டு போ பணத்தாடு. அம்மா, என் பொண்ணு சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டோமா? அம்மா, என் பொண்ணோட சாவுக்கு நீங்க நம்ம நியாயத்தை கொடுக்கணும். அம்மா, என் பொண்ணுமா.